அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசியில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்துட்ருக்குங்க. அதில் குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் வரக்கூடிய நாட்களில் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ராசிநாதன் புதன் ஆட்சி புரிகிறார் அப்படின்னு சொல்கிறதால குருவோடு இணைந்து சஞ்சாரம் இருக்குங்க. இதனால் தனவாக்கு அதிபதி சந்திரன் சஞ்சாரத்தால் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும், விரும்பியது கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கு கூடுதலாக முயற்சிகள் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லலாங்க. நமக்கு நல்ல நேரமாக இருக்குது, வரக்கூடிய பண வரவு வரும், நமக்கு வரக்கூடிய செல்வம் வரும் அப்படின்னு நம்ம சும்மா காத்துட்டு இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய முயற்சியும் நீங்கள் போட்டுட்டே வாங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இதே மாதிரி மனதில் இருந்த கவலையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மேலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க, அதே போல் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா வெங்கடேஸ்வரருக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது, எவ்வளவோ ஜோதிடத்தை பார்த்துட்டோம், ஆனாலும் அது சரிப்பட்டு வரலை அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்க, அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் மனக்கவலைகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு மிதுனராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வாய்க்கு ருசியாக உணவு சாப்பிட்றதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. இதோடு கூட்டு தொழில் வியாபாரத்தில் இந்த வியாபாரத்தில் இருந்தவங்களுக்கு பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரித்து போகிறதுக்கான நாட்களாக அமைய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் எப்பயாவது வரும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நேரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எப்போவுமே எதிர்பார்க்க முடியாதுங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏதாவது சின்ன சின்ன சறுக்கல்கள் அவ்வப்போது வரும், ஆனால் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் மனத்திடத்தோடு இருக்கணும், அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு கவனமாக பேசிகிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனை அல்ல ஏதாவது ஒரு வாக்குவாதம் அப்படின்னா வாய்க்கு வந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் பேசக்கூடாது. அப்படி பேசும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். அதனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் 1க்கு 2 முறை யோசித்து பேசுகிறது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமைகளில் ஏற்பட்டு அவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க, நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காம அவ்வப்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் கவனித்து பாருங்கள். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெண்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்கள் படிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. பாராட்டு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. எதிர்பார்த்த பணவரத்து கண்டிப்பாக வந்து சேரும். தோழிகள் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் மூலமாக பண வரத்து உங்களுக்கு அதிகரித்தாலும் கூட உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடியதில் தாமதம் ஆகலாம். இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்தோடு செய்கிறது ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படலாம். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறதால புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும், மேலும் சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனம் தேவை எனவும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் அப்படின்னும்,
உழைப்பு அதிகரிக்கும் எனவும் சொல்லப்படுது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும். சரி, இதோடு இன்னும் வேறு என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இனி பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கைக்கு அவ்வப்போது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அந்த பண வரவை நீங்கள் ஒரு முழுமையான நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு சுப செலவுக்கு வச்சுக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. லாபாதிபதி செவ்வாய் 3ல் கேதுவோடு இணைந்திருக்கிறாரு. உபஜயஸ்தானத்தில் இப்படி கிரகங்கள் அமைந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்குது. பாக்யஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து இருக்கிறாரு. சனி ஆட்சி அமைப்பில் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலும் அது சுக லாபத்திற்கு உரிய இடம்தான் என்கிறதால துன்பங்கள் இல்லை. அதோடு அவர் சொந்த வீட்டில் ஆட்சி அமைப்பில் இருக்கிறாரு. 2ல் புதன் கடகத்தில் இருக்கிறதால பொருளாதாரம் உயரும். 3ல் கேது செவ்வாய் மற்றும் சனி ராகு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது சகோதர உறவுகளில் அதிக கவனம் தேவை. 9ல் சனி அமைந்து செவ்வாய் பார்க்கறதால குடும்ப சிக்கல்கள் ஏற்படலாம். முக்கியமாக தந்தை பிள்ளைகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்பட்டு மனக்கசப்பு வரலாம். வீட்டு பத்திரங்கள் மற்றும் எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழிகளை நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். மேலும் வராக பெருமானை வணங்குவது ரொம்ப நல்லது. வளமான வாழ்வு உங்களுக்கு இதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய முயற்சிக்கு சில பேர் முட்டுக்கட்டை போடுவதாக நினைப்பீங்க. அதே போல் தவறான ஆலோசனைகளை சில பேர் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வரலாங்க. எந்த ஒரு தவறான ஆலோசனையும் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வழியில் போங்க. மேலும் தவறான ஆலோசனையை கேட்காம இருக்கிறது தாங்க நல்லது. இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு தாமதமாகலாம். அறிவு கூர்மையால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. சந்திர பகவானுடைய இடப்பயிற்சி தொழில் மிகவும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். வியாபாரம் சீராக நடக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு. வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவதில் இழுபறி நிலை உண்டாகும். பண விஷயத்தில் சிலர் உங்களை ஏமாற்ற நினைக்கலாம். எச்சரிக்கையாக இருங்க. புதன் 2ஆம் வீட்டில் இருக்காரு. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும். குரு பகவான் 1ஆம் வீட்டில் இருக்காரு. அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். தனியார் துறையில் அக்கறையோடு வேலை பார்க்கணும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. கலைத்துறையினர் போராடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அலங்கார பொருட்களில் விற்பனை மிகுந்த ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்குங்க. சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்காரு. கோபத்தை குழி தோண்டி பிடிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தட்சணாமூர்த்தியுடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தற்காலிக அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிரந்தரமாகும். வாழ்க்கையிலும் தொழில் உத்தியோகத்திலும் முன்னேற்றமான நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பிள்ளைகளுடைய உத்தியோகம் சுப நிகழ்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் உங்களை மகிழ்விக்கும். வேலையில் இருந்த விரக்தி தன்மை மாறும். சிலருக்கு ஆடம்பர வீடு ஆடம்பர கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். சுப மங்கள பொருட்கள் உங்களுக்கு சேர்க்கை அதிகரிக்கும். அனாவசியமான வைத்திய செலவு இப்போதைக்கு இல்லை. பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்பவே நல்லது. வாழ்க்கை துணை மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு புதிய வாய்ப்புகள் இருக்கும். பங்குச்சந்தையில் அதிக முதலீடு செய்யலாம். விவசாயத்துக்கு பயிர் விளைச்சலால் கணிசமான லாபம் கிடைக்கும். வீடு வாகன யோகம் உண்டாகும். திருமண பிராப்தம் ஏற்படும். இள வயதினர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து குழப்பம் அகலும். வம்பு வழக்குகளில் சாதகமான முடிவு வரும். தந்தை உடன்பிறப்புகளோடு ஒற்றுமை மேலோங்கும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். வெளி தொடர்புகள் மூலமாக சீரான பண வரவு இருக்கும். தோல் வியாதி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வைத்தியத்தில் கட்டுப்படும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.